இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருதை விருந்து. இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து அதை மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதோட கொஞ்சமாக இஞ்சி, 4 வரமிளகா, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கசகசா இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணியோடு சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க தனியாக. இப்போது ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துட்டு 1 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. இதோட 2 பச்சை மிளகாயை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி ஒரு பெல்லாரி வெங்காயத்தை நான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக மாறுற அளவுக்கு வதங்க விடலாம். இதோடய உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது 5 தக்காளியை நான் பொடிசாக நறுக்கி இதில் சேர்த்துருக்கேன். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்க விட்டுருங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக மாறினதும் இதோட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற விழுதை சேர்த்துடலாம். இதோட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மிக்சரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை இப்போது ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரான ரொம்ப ருசியான தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதை பற்றின உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் விருதை விருந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.